கைஸ், கௌதம் ஹே. ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வெல்ஸ் ஃபார்கோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டாப் எம்என்சி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோலாக இருக்கட்டும், இல்லை அனலிஸ்ட் அசோசியேட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து அவங்க கேட்குறாங்க, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூம்ஸை வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோஸை, ஸோ ஒர்த்தபிளான போர்ட்ஃபோலியோஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான ஒர்த்தபிளான போர்ட்ஃபோலியோஸ், எடிட்டபிள் போர்ட்ஃபோலியோஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு வந்து இந்த ஜாபில் டவுட்ஸ் இருக்குது, நான் வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் கொரிஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து வரி பண்ணிக்க தேவையில்ல. நான் 1-to-1 மென்டர்ஷிப்புமே கொடுத்துட்ருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் வந்து நீங்கள் இன்றைக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ வெல்ஸ் ஃபார்கோவில் அனலிஸ்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாப் வந்து 4th April வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் நமக்கு வந்துட்டு ஒரு 3 days ஆச்சு இந்த ஜாப் கொடுத்து. இது வந்து டேட்டா அண்ட் அனாலிட்டிக்கல்ஸ் ரோலில் வந்து டொமைனில் வரும். தென் அதுக்கப்புறம் இந்த முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஜாப் வந்து எப்போ எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 9th April வந்து இந்த ஜாப் வந்து எக்ஸ்பிரி ஆயிரும். அதனால எவ்வளோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாப் போஸ்டிங் மே கம் டவுன் இயர்லி டு வால்யூம் ஆஃப் அப்ளிகன்ஸ். ஸோ அதிக பேர் வந்தாங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இந்த ஜாப் எக்ஸ்பிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 2 days இருக்குது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாபில் வந்துட்டு, ஸோ வெல்ஸ் ஃபார்கோ இஸ் சீக்கிங் ஃபார் அனலிஸ்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டேட்டா அனாலிட்டிக்கல்ஸ் டொமைன் தான். தென் இதில் வந்து என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஸ் டேட்டா ரிசர்ச் கேபிலிட்டிஸ் ஃபார் த டிரான்ஸ்லேட் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டேட்டா நீட்ஸ் டு லோ காம்ப்ளெக்சிட்டி அண்ட் அனாலிசிஸ் த ரெக்கமெண்டேஷன்ஸ், டெவலப் ஸ்டாண்டர்ட் அண்ட் கஸ்டமைஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அசோசி அனாலிசிஸ் டு பி லெவரேஜ் த ரெக்கமெண்டேஷன்ஸ், ப்ரொவைட் அப்டேட்ஸ் டு ப்ராஜெக்ட் லாக்ஸ் அண்ட் த மந்த்லி பட்ஜெட் ஃபார்காஸ்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் த மந்த்லி நியூஸ் லெட்டர்ஸ் ஆர் ஆப்ரேஷன் ரிவ்யூஸ். Then the participate in the projects including assist the system support group with the design, programming, research, testing and implementation aspect, assist the troubleshooting and the problem solving with the respect to production in or issuance issues அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Then assist with the developing department and the divisional procedures and the policies and control and maintain accuracy of the efficiency and process and to minimize the risk of incorrupt productions and issuance of the output. Work on the data and business research projects, secondary and research testing or result oriented intelligence. Then they receive direction and from supervisor experience in the independent judgment and the partner technology or the other business groups. So participate with the other consultant of the program manager on the task related to the completion of the with the various projects including project design and collection and research of data, report preparation and preparation design அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்க பிஸ்னஸ் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டாஸ் வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறீங்க. அந்த டேட்டாஸ் வந்து அனலைசிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் தான் டிசைன் பண்ணணும், அதை நீங்கள் தான் ப்ரோக்ராம் பண்ணணும், அதை நீங்கள் தான் ரிசர்ச்சும் பண்ணணும், அதை நீங்கள் தான் டெஸ்டிங் பண்ணணும், அதை நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராஜெக்ட் லாக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட மந்த்லி பட்ஜெட்டாக இருக்கட்டும், அதுக்கு அவங்களோட ரிலீஸ் பண்ணுற மந்த்லி நியூஸ் லெட்டர்ஸாக இருக்கட்டும், எவ்ரி மந்த் வந்து ஒரு கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கிளைண்ட் சைடில் இருக்க இஷ்யூஸை வந்து நீங்கள் தான் ரெட்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டேட்டாஸ் வந்து நீங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணி டேட்டாஸ் வந்து நீங்கள் தான் ஜென்ரேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு குவாலிஃபிகேஷனில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஸோ 6+ month அனாலிட்டிக்கல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது ஈக்குவலண்ட் டெமான்ஸ்ட்ரேட் வித் த்ரோ ஒன்லி காம்பினேஷன் ஆஃப் த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைனிங், மிலிட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டு குவாலிஃபிகேஷன் ஒரு 6+ month இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு அது தேவையில்லை. டிசைர் குவாலிஃபிகேஷனில் ஃப்ரெஷர் டு 6 month ஆஃப் அனாலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் யூசிங் பைத்தான், SQL, automation, Tableau, Power BI, then should have a good basic of machine learning like NLP, then OCR, forecasting, classification models and statistics and good business consulting and communication skill. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெஷர்லேருந்து 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அது என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பைத்தான், SQL, ஆட்டோமேஷன், டேப்லோ அண்ட் பவர் பிஐ, தென் மிஷின் லேர்னிங்கை பற்றி பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து எப்போ எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 9th வந்து எண்ட் ஆக போகுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா April 7th. ஸோ இன்னும் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்மிங் வெனஸ்டே வந்து எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணி அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஜாபில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்து 2 types ஆஃப் அப்ளை பண்ணலாம். ஒன்று ரெஃபர் ப்ரோக்ராம் மூலிமா அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவே நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம்.
ரெஃபரல் ப்ரோக்ராமில் யாராவது உங்களுக்கு வெல்ஸ் ஃபார்கோவில் தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் 448642 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் வந்து இதை ரெஃபர் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அவங்களோட ஒர்க் டே சைட்டுக்கு வந்து போகும். இன்கேஸ் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபைன். அப்படி இல்லைனா நியூவாக ஒரு அக்கௌண்ட் நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல்ரெடி அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொடுக்காதீங்க கண்டிப்பாக. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆயிடும். அதனால் அப்ளை மேனுவலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இது வந்து ஒவ்வொரு டேட்டாஸும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இன்கேஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வெல்ஸ் ஃபார்கோ அப்ளை பண்ணியிருக்கேன்னா சைன்இன் கொடுத்து போய்க்கோங்க. அப்படின்னா நியூவாக வரீங்கன்னா ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் போர்ட்ஃபோலியோஸை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. 1-to-1 மென்டர்ஷிப்புக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து இப்போவே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.